வணக்கம் ஜிஎஸ் ஃபார்ம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அனதர் ஒரு டீட்டெயில்டு வாக் அரவுண்ட் வீடியோக்குள்ள தான் வந்திருக்கிறோம். என்ன வாகனம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டாடா நெக்ஸானில் இப்போ புதுசாக அப்டேட் செய்யப்பட்ட ஒரு மாடலுங்க. இது வந்து கிராஸ்லேண்ட் பீச் அப்படின்னு சொல்லி ஒரு புது கலர் வந்திருக்கு. ஸ்மார்ட் ப்ளஸ் வேரியன்ட் தான் இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்குங்க. டீசலை பொறுத்த வரைக்கும் இதுதான் பேஸ் மாடல். பெட்ரோலை பொறுத்த வரைக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா பேஸ் மாடலுக்கு அடுத்த மாடலாக ப்ளேஸ் ஆகிருக்கு. நம்ம இப்போ சஃபர் மீட்டர் எஸ்யூவிஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளோட பட்ஜெட் வந்து மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே வந்து 10 to 12 லட்சம் அதுக்குள்ளே தான் நெருக்கி வருவோம். அப்படி வரப்போ அந்த பட்ஜெட்குள்ளே தான் இது வருது. உங்களுக்கு பெட்ரோல் போகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10,50,000 ரூபாய் ஆன் ரோட் ப்ரைஸிங்காக இருக்குது. டீசல் போனீங்கன்னா 11,70 வருது. ஸோ நல்ல ஒரு ப்ரைஸிங் தான். அதுக்கு என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் பேக் பண்ணியிருக்காங்க, அந்த பேஸ் மாடல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேஸ் மாடலை தாண்டி இந்த மாடல் வரப்போ, அந்த ஸ்மார்ட் மாடலை தாண்டி இந்த ஸ்மார்ட் ப்ளஸுக்கு வரப்போ என்னெல்லாம் விஷயங்கள் அடிஷனலாக கிடைக்குது அப்படின்றத பார்க்கலாம். இந்த வேரியன்ட் ஒர்த்தா இல்லை பேஸ் மாடல் ஒர்த்தா இருக்கும் அப்படின்றதையும் நான் வீடியோ முடிவில் உங்களுக்கு நான் சொல்கிறேங்க. இந்த காரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நமக்கு ரிவ்யூ கொடுத்து சப்போர்ட் பண்ணால் ஈரோடை சேர்ந்த விக்டி டாட்டாக்கு ஒரு மிகப்பெரிய ஷவர் கொடுத்துடலாம். அவங்க தான் த்ரூ அவுட் நமக்கு டாடா நிறுவன வாகனங்களை விமர்சனம் செய்ய உதவுறாங்க. உங்களுக்கு டாட்டாவில் உங்களுக்கு சர்வீஸில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, ஏதாவது இஷ்யூ, நீங்கள் எங்கே கார் வாங்கியிருந்தீங்களாலும் சரி, நீங்கள் விக்டி டாட்டாவை ரீச் பண்ணலாம். உங்களுக்கு பெட்டரான ஒரு சர்வீஸ் குவாலிட்டி கிடைக்கும். ஏன்னா சர்வீஸ் குவாலிட்டியை பெட்டராக கொடுக்கணும் அப்படின்றத நோக்கி தான் அவங்க போயிட்டுருக்காங்க. சரிங்க, வாங்க வீடியோக்குள்ளே ஃபர்தராக போய் இந்த ஸ்மார்ட் ப்ளஸ் வேரியண்ட்டோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு இந்த பர்டிகுலர் மாடல் உங்களுக்கான மாடலா இல்லையான்னு புரிதல் எடுத்துக்கொள்ளலாம். இந்த பர்டிகுலர் மாடலில், அதாவது இந்த வேரியண்ட்டில் என்னெல்லாம் கலர் ஆப்ஷன்ஸ் கிடைக்குது, அக்ராஸ் த வேரியன்ட் போகிறப்போ இன்டீரியர் எக்ஸ்டீரியர் தீம் என்னென்ன மாறுபாடுகள் நடக்குது அப்படின்றத நீங்கள் எவிடென்ட்டாக ஸ்க்ரீனில் பார்க்க முடியும். எப்பவுமே ஒரு வாகனத்தோட சேஃப்டிங்க அதை பிரதமமாக பார்த்துட்டு தான் மற்ற விஷயங்களை பற்றி பேசுவோம். இங்கே சேஃப்டி அப்படின்னு வரப்போ உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக சேஃப்டி ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் 6 ஏர்பேக்ஸ், ABS, CBD, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், பிரேக் ப்ரீஃபில், பிரேக் டிஸ்க் வைப்பிங், பாடி ரோல் ஓவர் கண்ட்ரோல், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை பேக் பண்ணியிருக்காங்க. அந்த போஷோட 3.0 வெர்ஷன் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் தான் இங்கே இருக்குது. ஸோ அட்வான்ஸ்ட் சிஸ்டம் தான் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் இருக்கக்கூடியது தான். அதே மாதிரி பில்ட் ஸ்ட்ரக்சரும் கேட்டிங்கன்னா உங்களுக்கு டாட்டாவோட X1 பிளாட்ஃபார்ம் பேஸ் பண்ணி தான் அதை வடிவமைச்சிருந்தாங்க. ரீசெண்டாக குளோபல் என்கப், பாரத் என்கப் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஸ்டார் ஸ்கோரராக தான் இருக்குது. பில்டை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே டாட்டாவில் கேள்விக்குறி இருந்ததில்லை. அதே தான் இங்கேயும் கண்டினியூ ஆகுது. ஒரு 1240 கிலோகிராம் கிட்ட இந்த வாகனத்தோட கவ் போயிட்டு இருக்குங்க. ட்ராவல் பண்ணுறப்ப நல்ல ஒரு பிளான்டட் ஃபீலாக கொடுக்குது. த்ரூ அவுட் எக்ஸ்டீரியர் ஷீட் மெட்டல் குவாலிட்டியோ இல்லை வேறு எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஜைல் ஃபீல் அப்படின்றது இல்லை. ஸ்ட்ரக்சரை பொறுத்து பார்க்கும்போது, பேனல்ஸை பொறுத்து பார்க்கும்போது, பட் ரூம்ஸ் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு போக போக சொல்கிறேன், எங்கெல்லாம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்றத சொல்கிறேன். சேஃப்டி பொறுத்து அவ்வளோதாங்க. அடுத்து இப்போ இந்த வாகனத்தோட என்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி பேசலாம். இதயம் அப்படின்னு பார்க்குறப்போ 2 கிடைக்குதுங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 1.2 லிட்டரில் 3 சிலிண்டர் டர்போ பெட்ரோல் என்ஜின்ங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 1.5 லிட்டரில் 4 சிலிண்டர் டர்போ டீசலுங்க. பர்சனல் ஃபேவரட் என்னது எப்பவுமே டீசல். அது வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 116 BHP, 260 நியூட்டன் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. இது வந்து பார்த்தீங்கன்னா 118 BHPயும் 170 நியூட்டன் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. சம்பவம் என்ன அப்படின்னா 5 ஸ்பீட் மேனுவல் தான் இதில் கிடைக்கும். அடுத்தது போனீங்கன்னா தான் 6 ஸ்பீட் மேனுவல் கிடைக்கும். இது ஏன் பண்ணாங்க அப்படின்னு புரியலை எனக்கு. 6 ஸ்பீட் மேனுவல் இதில் கொடுக்கறதுக்கு சரி ஓகே, ஃபர்தர் அதை பற்றி பேச வேண்டாம். டர்போ ஃப்ரண்ட்டில் பேஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு திக் ஷீட் ஆஃப் மெட்டல் இன்சுலேஷன் கொடுத்துருக்காங்க. லைனர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இன்சுலேஷன்லாம் நடந்திருக்குது. இன்சுலேஷனில் குறைய வைக்கிறது கிடையாது. அதை இங்கே வந்து தரமாக செஞ்சுட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். 3 சிலிண்டர் இன்ஜினோட ரிஃபைன்மெண்ட் கேட்பீங்க இல்லைங்க, ரிஃபைன்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த ஷாஃப்ட்டை தாண்டி அந்த வைப்ரேஷன்ஸ் உள்ளே வராமல் இருக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன் பாருங்கள். ப்ரோ என்ஜினை வந்து ஷட் ஆஃப் பண்ணுங்கள். தெரியுதுங்களா? இந்த மவுண்ட்டும் இதுவும் ஆடும், பட் இதுக்கு கீழே வந்து அந்த வைப்ரேஷன் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. ப்ரோ இப்போ ஸ்டார்ட் பண்ணி கொடுங்க. தெரியுதுங்களா உங்களுக்கு? மேலே இந்த இடம் மட்டும்தான் ஆடுது, இதை தாண்டி ஆடுறது இல்லை. அதே மாதிரி வைப்ரேஷன்ஸும் பெருசாக போகிறது இல்லைங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்தில் உங்களுக்கு அக்ராஸ் த வேரியன்ஸ் எல்லாத்துலேயுமே பயன்படுத்துகிறாங்க. இந்த ஷாஃப்ட் வந்து வைப்ரேஷன்ஸ் உண்மையாலுமே கண்டெயின் பண்ணி கொடுக்குது. ஸோ என்ஜின் பொறுத்து நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. மைலேஜ் கேட்கலாம். மைலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 14 அப்படின்றது பெட்ரோலில் கிடைக்குங்க. அதுவே வந்து நீங்கள் டீசல் போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு 15 to 18 இதுக்குள்ளே இருக்கும். நல்லா கரெக்டாக ஓட்டினீங்கன்னா 18 வரைக்கும்லாம் கிடைக்குங்க. 15ங்கிறது ஒரு பேர் மினிமம், ஒரு டீசெண்டான ஒரு மைலேஜ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ரிஃபைன்மெண்ட் லெவல்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு காமிச்சிருக்கேன். ஆக்சுவலாக அந்த ஷாஃப்ட்லலாம் இம்ப்ரூவ்மெண்ட் நடந்திருக்குது. நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். லைவாகவும் காமிச்சிருக்கு, எக்ஸ்பீரியன்ஸும் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு பெட்டரான ஒரு
எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் முதல்ல இருந்ததை விட. நெக்ஸானோட ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் டவுன் த ரோட் கிராஃபிக் பார்க்கும்போது நல்ல அக்ரெசிவான ஒரு ஸ்டான்ஸுங்க. புது நெக்ஸானை பொறுத்த வரைக்கும் அந்த டிசைன் வேறு லெவலில் பண்ணியிருந்தாங்க, ரொம்பவே அற்புதமாக இருந்துச்சு. சஃபர் மீட்டரில் ஒரு நல்ல லுக்கில் கிடைக்கக்கூடிய ஒரு வாகனம்னு சொல்லலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பியானோ பிளாக்ல வந்து ஒரு பேனல் வந்து பிளேயாக இருக்குது. சென்டரில் வந்து டாட்டாவோட பேட்சிங் கிடைக்குது. ஏர் டேமோட எக்ஸ்டெண்ட் பண்ணி அந்த ரேடியேட்டர் கிரில் எடுத்து போயிருக்காங்க. நல்ல ஒரு வைடான ஏர் டேம் அண்ட் கிரில் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வைடாக கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து பிளாக்ல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஹெட் லேம்ப் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு எல்இடி ரிஃப்ளெக்டர் தான் கொடுத்துருக்காங்க, ஃபாக் லேம்ப்ஸ் கிடையாதுங்க. மேலே வந்து டிஆர்எல்ஸ் இருக்குது. 209 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் இந்த வாகனத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு கிடைக்குது. இந்த வாகனத்தோட சைட் ப்ரொஃபைல் அப்படின்னு பார்க்க வரப்போ ஃபர்ஸ்ட் வீல் பேஸ் பற்றி பேசலாம். 2498 mm இந்த வாகனத்தோட வீல் பேஸாக இருக்குதுங்க. உங்களுக்கு இந்த வாகனத்து கூட காம்படிட்டிவாக இருக்கக்கூடிய வாகனங்களோட கம்பேர் பண்ணி உங்களுக்கு டைமென்ஷன் காமிச்சிருக்கு, எந்த விதத்தில் இந்த வண்டி பொசிஷன் ஆயிருக்கு அப்படின்றது உங்களுக்கு புரிய வரும்னு நினைக்கிறேன். இப்போ டயர் ப்ரொஃபைல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 195 60 16ங்க. உங்களுக்கு ஸ்டீல் வீல்ஸ் வீல் கேப்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸ்மார்ட் ப்ளஸ் வேரியண்ட்டுக்கும் ஸ்மார்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம், ஸ்மார்ட் ப்ளஸ் போகிறப்ப இந்த மாதிரி ஒரு வீல் கேப்ஸ் கிடைக்குது. லைனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செமி கன்சீல்டாக இருக்குது. ஓகே, ஃப்ரண்ட்டில் டிஸ்க் ரியலில் ட்ரம் பிரேக் போட்டிருக்காங்க. குட்டியர் டயர்ஸ் தாங்க, ட்ரிபிள் மேக்ஸ் டயர்ஸ் தான் போயிருக்காங்க. வீல் ஆர்ச் அந்த கிளாடிங் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாலாம் போல, மினிமலாக தான் போயிருக்காங்க. ஸோ டிசைன் பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உண்மையுமே நல்லா தான் இருக்குது. வார்வியம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்கலி அட்ஜஸ்டபிளாக இந்த மிரர் மட்டும் கிடைக்குது. இந்த கன்சோல் எலக்ட்ரானிக்கலி அட்ஜஸ்டபிள் கிடையாது. இந்த இடத்துல டர்ன் இண்டிகேட்டர் செம்பட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டோரோட தட் பொறுத்த வரைக்கும் நல்லா தாங்க இருக்குது. ஹெஃப்ட்டும் வந்து நமக்கு நல்லாவே ஃபீல் ஆகுது. இதுலாம் ஃப்ரெஜைல் ஃபீல் கண்டிப்பாக வந்து டாடா நிறுவனத்தில் கிடைக்கிறதில்ல. விண்டோ ஏரியா டிஎல்ஓ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஓகே, ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி போயிருக்காங்க தெரியுதுங்களா. ஸோ கொஞ்சம் சாஞ்சு உட்காந்திங்கன்னா இந்த இடத்துல பிளைண்ட் ஸ்பாட் கிரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது கொஞ்சம் பெட்டராக ப்ளே பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி என்னோட ஃபீலுங்க. நீங்கள் நெக்ஸான் வச்சிருக்கீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா வெளிச்சத்துக்கு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர் கேபினுமே பிளாக்ல தான் இருக்குது. ஸோ அதனால தான் நான் சொல்ல வரேன். உள்ளே வந்து இன்டீரியர் வந்து கொஞ்சம் ஏரியான தீமில் போயிருந்தாங்கன்னா என்னன்னா அந்த கிளாஸ்போபிக் ஃபீல் இல்லாமல் இருக்கும். பட் பர்சனலாக நீங்கள் யூஸ் பண்ணுறவங்க சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இண்டிபெண்டன்ட் மேக்பர்சன் ஸ்டட் சஸ்பென்ஷன் காயில் ஸ்ப்ரிங்கோட கொடுத்துருக்காங்க. ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா செமி இண்டிபெண்டன்ட் ஓப்பன் ட்விஸ்ட் பீம் சஸ்பென்ஷன் தான் போயிருக்காங்க. காயில் ஸ்ப்ரிங் கிடைக்குது. அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் ஃபில்டு ஷாக் அப்சர்வர் கொடுத்துருக்காங்க. ஸ்டெபிலைசர் பாரும் இங்கே இருக்குது. ரியரில் நமக்கு லைனஸ் போட்டிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா இருக்குங்க. டெயில் லேம்ப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு எல்இடி கன்சோல் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே இந்த ஸ்மார்ட் ப்ளஸ் வேரியண்ட்டில் உங்களுக்கு இந்த இடம் மட்டும் தான் எரியுங்க, மீதமெல்லாம் வந்து க்ளோ ஆகாது. டர்ன் இண்டிகேட்டர்ஸ் இதுக்குள்ளேயே தான் அழகாக எம்பர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபுல்லாக இருக்கக்கூடிய கன்சோல் இருக்குது பார்த்தீங்களா, இது முழுக்குமே வந்து எரியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எரியாது. டாப் ஆஃப் த வேரியண்ட்டில் தான் கிடைக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லேம்ப்ஸ் இருக்குது, க்ளோ ஆகிற மாதிரி வச்சிருக்காங்க. டாட்டாவோட லோகோ இந்த இடத்துல பார்க்க முடியும். டீஃபாகர் வைப்பர் ரெண்டுமே கிடைக்கலங்க. உங்களுக்கு ஒரு ஸ்பாய்லர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஒரு பேசிக்கான ஒரு பிளாக் ஃபினிஷில். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாடி கலரில் தான் போயிருக்காங்க. அப்டேட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு முதல்ல வந்து இந்த இடத்துல ஷார்க் ஃபின் ஆண்டனா கிடச்சிட்டு இருந்ததுங்க. இப்போ அதை எடுத்துட்டு பேசிக் ஆண்டனா கொடுத்துருக்காங்க. ரியர் பம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிளாக் கலர் ஃபினிஷ் தான். உங்களுக்கு 2 ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார், இன்டெகிரேட்டட் சென்சார் கிடைக்குது. 4 கொடுத்துருந்தா கொஞ்சம் சிறப்பாக இருந்திருக்குமோ அப்படின்றது என்னோட ஃபீலுங்க. பம்பர்ஸோட குவாலிட்டிலாம் சாலிடாக இருக்குது. பூட் ஸ்பேஸ் அப்படின்னு பார்க்கும்போதுங்க இப்போ ஒரு புது பாரம்பரியமாக ஒரு விஷயம் வந்துகிட்டு இருக்குது. இது வந்து 3XOவில் பண்ணாங்க எனக்கு தெரிஞ்சு. என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பூட் ஸ்பேஸை வந்து இங்கிருந்து இது வரைக்கும் அளக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஆக்சுவலாக இப்படி தான் அளப்பாங்க. இந்த பார்சல் ட்ரே இருக்கும், இந்த பார்சல் ட்ரே கீழே அளப்பாங்க. இந்த பூட் ஸ்பேஸ் எப்படி லிட்டர்ஸில் அளக்குறாங்க அப்படின்றதுக்கு ஒரு தனி ஷார்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்ல வரேன்னு. அதாவது இங்கிருந்து இங்கிட்டு வரைக்கும் இது வரைக்கும் அளந்தீங்கன்னா 382 லிட்டரு. அப்படி இல்லை நான் பார்சல் ட்ரே வரைக்கும் தான் அளந்துருக்கிறேன் அப்படின்னா 321 லிட்டரு. அளக்கிறது உங்களோட விருப்பம், உங்கள் திருப்திக்கு எப்படி அளக்கணுமோ அளந்துக்குங்க. 195 60 16ங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டயர் ப்ரொஃபைலாக இருக்குது. ஃபுல்லி ஃபோல்டபுள் தான், 100% ஃபோல்டபுள் தான். 60/40 இல்லை, ஃபுல்லி ஃபோல்டபுள் தான் கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, சரி ஃபைன். பூட் பொறுத்த வரைக்கும் லோடிங் லிப்லாம் ரொம்பவே கம்மி தாங்க. நிறைய திங்ஸை வச்சுக்க முடியும், அதுக்கெல்லாம் குறைகளே இல்லாமல் தான் பண்ணியிருக்காங்க. ஹூக் கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 3 kg தாங்கக்கூடிய 2 ஹூக் கொடுத்துருக்காங்க. ஏதாவது லக்கேஜஸ் வைக்கிறீங்க, அது வந்து இதில் ஹேங் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா பண்ணிக்கலாம். டோர் பேட்ச் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஃபுல்லாக பிளாக்ல தாங்க ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. பவர் விண்டோஸ் ஆல்ரெடி கொடுத்துட்டு தான் இருந்தாங்க இந்த வேரியண்ட்டில். இப்போ அது இங்கே கண்டினியூ ஆகுது. ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில், சின்னதாக நிக்னஸ்க்கான ஸ்பேசிங் இருக்குது. ரியர் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளே உட்காந்துடலாம். இன்க்ரெஸ்லாம் வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. உட்காந்திங்கன்னா சோஃபாங்க ஆல்ரெடி கர்வில் நான் தான் சொல்லியிருந்தேன். இவங்க ரியர் சீட்டு அவங்க அப்ஹோல்ஸ்ட்ரி அந்த வடிவமைப்பு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு பொசிஷனை நமக்கு உட்காரும் போது கொடுக்குதுங்க. அண்டர் தை சப்போர்ட் நல்லா இருக்குது, லம்பா சப்போர்ட்டும் நல்லா இருக்குது, அது இல்லாமல் குறைகளே இல்லை. ஹெட்ரூம் கேட்டிங்கன்னா தாராளமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 6 ஃபீட்டுக்கு மேலே இருந்தீங்கன்னா மேபி முட்டலாம், மற்றபடி கவலை இல்லை. அதுவும் நீங்கள் சாஞ்சால உட்காரும் போது எனக்கு தெரிஞ்சு இப்படி கேட்க நல்லா இருக்குங்க.
அடுத்து இங்கே ஹெட்ரெஸ்ட் அப்படின்னு பார்க்குறப்போ 2 ஹெட்ரெஸ்ட் கிடைக்குது, அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் கிடைக்குது. சென்டர் பேசஞ்சருக்கு இல்லை, இங்கே வந்து ஆம்ரெஸ்ட்டும் கிடைக்கல. பட் ஒரு 3 பாயிண்ட் ஈலா சீட் பெல்ட்ஸ் கிடைக்குது பின்னாடியும். லெக் ஸ்பேஸ் அண்ட் நீ ஸ்பேஸ் பாருங்கள். இது வந்து என்னோட டிரைவிங் போஸ்டருக்கு தகுந்த மாதிரி வச்சிருக்கிறேன். ஒரு நல்ல ஒரு லெக் ஸ்பேஸ் அண்ட் நீ ஸ்பேஸ் இருக்குது. ரொம்ப கிராம்ப்டாக இருக்கிற ஃபீல்லாம் இல்லைங்க. இங்கே ஹம்ப் அப்படின்னு பார்க்கும்போது நல்ல ஒரு பெரிதான ஹம்ப்புங்க. 3 பேர் உட்கார முடியுமான்னு கேட்டிங்கன்னா 2 அடல்ட் உட்காரலாம், ஒரு சென்டரில் ஒரு கிட் உட்காந்துக்கலாம். இதுதான் ஸ்பேஸிங்கை பொறுத்து. ரியரில் ஏசி வென்ட்ஸ்லாம் எதுவும் கொடுக்கலங்க. உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஃபோன் வச்சுக்கலாம், அந்த மாதிரி ஒரு பாக்கெட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹூக் கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்களோட பிளேசர்ஸாக கோட்ஸ்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதில் வந்து நம்ம ஹேங் பண்ணிக்க முடியும். ஏதாவது சின்ன சின்ன நிக்நாக்ஸையும் இந்த இடத்துல வந்து நம்மளால் வந்து ஹேங் பண்ணிக்க முடியும். டேஷ்போர்ட் தீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டீரியரில் ஒரு பிளாக் தாங்க, கம்ப்ளீட்லி பிளாக் தான். பட் அங்கங்கே வந்து சின்ன சின்ன எலிமெண்ட்ஸ்லாம் ப்ளே பண்ணி அப்படி தான் எடுத்து போயிருக்காங்க. சென்டரில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்சர்டு ப்ளே நடந்திருக்குது. ஏசி வென்ஸோட நாப் குவாலிட்டியில் வந்து ஃப்ரெஜில் எல்லாம் உண்மையுமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. க்ளோ பாக்ஸ் பாருங்கள், நல்ல ஒரு பெரிதான ஒரு க்ளோ பாக்ஸ் தாங்க கொடுத்துருக்காங்க. கூலிங் ஃபங்க்ஷனாலிட்டி டாப் ஆஃப் த லைனில் தான் கிடைக்கும். இங்கே 2 வாட்டர் பாட்டில் வச்சுக்கலாம், சின்னதாக ஒரு 500 ml வாட்டர் பாட்டில் வச்சுக்கலாம். க்ளவ் கம்பார்ட்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே சிறப்பாக பண்ணுறாங்க டாடா மோட்டார்ஸ் நிறுவனம். ஐஆர்விஎம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேனுவலி அட்ஜஸ்டபிள் ஐஆர்விஎம் போட்டிருக்காங்க. கேபின் லேம்ப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடிலாம் கிடைக்கலைங்க, ஃப்ரண்ட்டில் மட்டும் உங்களுக்கு வந்து ஒரு எல்இடி கேபின் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. வேனிட்டி மிரர் இங்கே மட்டும் கிடைக்குதுங்க, இங்கே எதுவும் இல்லை. இந்த இடத்துல ஒரு ஹூக் கிடைக்குதுங்க, ஒரு 2 கிலோ தாக்கு பிடிக்கும் அப்படின்றத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நமக்கு ஏதாவது வந்து காய்கறி வாங்குறோம், இல்லாத சாமானம் வாங்குறோம், கீழே வைக்கிறதுக்கு பதில் இதை நம்ம போட்டுக்கிட்டோம்னா எங்கேயும் வந்து செதறாமல் இருக்கும். சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலலாம் வந்து நிக்நாக்ஸ் வச்சுக்கிறதுக்கான ஒரு ஸ்பேசிங் இருக்குதுங்க. நம்மளோட திங்ஸ் எல்லாம் வச்சுக்க முடியும். ஃபோன் உள்ளே வைக்க முடியுமான்னு பார்ப்போம் இருங்க. ஃபோன் ஏன்னா சார்ஜர் வைக்கிற இடத்துல ஃபோன் வைக்க முடியாது, இங்கே ஃபோன் வச்சுக்கலாம், பரவாயில்ல, நல்ல விஷயம் தான். எக்கோ ஸ்போர்ட்ஸ் சிட்டி அப்படின்னு 3 ட்ரைவ் மோட்ஸ் இந்த வேரியண்ட்லேருந்தே கிடைக்குது. உங்களுக்கு டிரைவர் அந்த கியர் நாப் அப்படின்னு பார்க்கும்போது லெதர் ராப்பிங் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டாடா மோட்டார்ஸில் டிப்பிக்கலாக கிடைக்கக்கூடிய அந்த கியர்ஸ் தான். உங்களுக்கு ஸ்லைட்லி ஒரு ரப்பரி ஃபீல் இருக்க தான் செய்யுது. கிளச் ட்ராவல் அப்படின்னு பார்க்கும்போது அதெல்லாம் ஸ்மூத்தாக இருக்குது. ஒரு யூஎஸ்பி டைப் ஏ இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு 12 வோல்ட் அடாப்டர் இங்கே சார்ஜிங் ஃபங்க்ஷனாலிட்டிக்கு நமக்கு பயன்படும். இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7 இன்ச் இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் போயிருக்காங்க. உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் ப்ளஸ் வேரியண்ட்டில் தாங்க இது கிடைக்குது. இதில் வந்து 2 ஸ்பீக்கர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் டோர்ஸில் 2 ஸ்பீக்கர் மட்டும் தான் கிடைக்கும். ட்வீட்டர்ஸோ ரியர் டோர் ஸ்பீக்கர்ஸோ இதுவும் கிடைக்காது. இது வந்து இப்போ புதுசாக ஆட் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். கம்பேரிட்டிவ் டு அந்த பேசிக் மாடலை காட்டிலும் இதில் ஆட் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு போகலாம். ஆடியோ குவாலிட்டி கேட்போம். ஆடியோ கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா இருக்குங்க, ஏன்னா 2 ஸ்பீக்கர் தான் இருக்குது. நீங்கள் டியூன் பண்ணுறதுக்கு இதில் வந்து பெஸ்ட்டு பாசிபிள் அப்படின்னா 2 ஸ்பீக்கர்ஸ் தான் இருந்துச்சு. ஸோ நாங்கள் கேலிப்ரேட் பண்ணதை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வச்சுருக்கோன்னு காமிச்சிடுறேன் உங்களுக்கு. ஒரே நிமிஷம். ஆடியோ செட்டப் பார்த்தீங்கன்னா தெரியும். ட்ரிபிள் 10 வச்சுருக்கேன், மிட் வந்து 2 வச்சுருக்கேன், பேஸ் வந்து 8 வச்சுருக்கேன். ஸோ இது வந்து எங்களுக்கு ஆப்டிமலாக பட்டுச்சு. கேமராலாம் எதுவும் கிடைக்காது. நீங்கள் ரிவர்ஸ் போட்டிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ரிவர்ஸ் போட்டிருக்கீங்க அப்படின்றது மட்டும் காமிக்கும். ஏசி அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மேனுவல் ஏசி தான் இங்கே கொடுத்துருக்காங்க. த்ரோ நல்லாவே இருக்குங்க, அதிலெல்லாம் குறையே இல்லை. நல்ல ஒரு சில்னஸ் நமக்கு கிடைக்குது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜர் வந்து இங்கே யூஎஸ்பி டைப் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அது வந்து இந்த வேரியண்ட்டில் தான் கிடைக்குது. உங்களுக்கு பேஸ் மாடலில் கிடைக்காது அந்த யூஎஸ்பி டைப் ஏ அப்படின்றது. எம்ஐடி கிளஸ்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் எம்ஐடி கிளஸ்டர் தாங்க கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு மோனோக்ரோம் டிஸ்பிளே, தேவைக்கேற்ப இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே அதிலிருந்து எடுத்துக்க முடியும். ஆடியோ மவுண்டட் கண்ட்ரோல்ஸ் மட்டும் கிடைக்குதுங்க. அதுவும் இந்த ஸ்மார்ட் ப்ளஸ் வேரியண்ட்டில் தான் ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் இந்த வேரியண்ட்டில் கிடைக்காது. ஸ்டியரிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்போக் ஸ்டியரிங் தாங்க. லெதர் ராப்பிங்கில் எதுவும் கிடைக்கல. டில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் கிடைக்குது, டெலஸ்கோபிக் கிடைக்கல. ஒரு இலுமினேட்டட் டாட்டா லோகோ கிடைக்குது. ஹார்ன் இங்கேலாம் அழுத்த முடியாது, நீங்கள் இங்கே தான் அழுத்தணும். ஓகேங்களா. ஆட்டோ ஹெட்லாம்ப்ஸு, வைப்பர்ஸ் அந்த மாதிரிலாம் எந்த ஃபங்க்ஷனும் கிடையாது, நார்மலாக தான் இருக்குது. சாவி நார்மலாக ஒரு ஃப்ளிப் கீ கொடுத்துருக்காங்க. லாக்கு, அன்லாக்கு, அதுக்கப்புறம் வந்து ரிமோட் சென்ட்ரல் லாக்கிங்கோட கிடைக்குது. சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்லாம்ப் செப்பரேட் பண்ணுறதுக்கும் இருக்குது. இன்னொரு சாவி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்கான ஒரு சாவி தான். ஆல் டோர்ஸ் பவர் விண்டோஸ் இந்த வேரியண்ட்லேருந்து தான் நமக்கு கிடைக்குது. ஸ்மார்ட் ப்ளஸ்லேருந்து தான் கிடைக்குது. வாட்டர் பாட்டில் வச்சுக்க இந்த இடத்துல ஸ்பேசிங் கொடுத்துருக்காங்க. அம்பரலா வச்சுக்கவும் இந்த இடத்துல ஒரு ஸ்பேசிங் கிடைக்குது. ஒரு டீசென்ட்டான ஒரு பாக்கெட்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சொல்ல முடியும். ஸோ ஏபிசி பெடல்ஸ்க்கான ஸ்பேசிங் பர்மனெண்ட்டாக இருந்தாலும் டெட் பெடல் ஸ்டில் மிஸ்ஸிங் தான் கொடுத்துருந்துருக்கலாம். சீட்ஸோட கம்ஃபர்ட் பற்றி தெரிஞ்சுக்கலாம். என்னன்னா
ஃபுல்லாக பிளாக் சீட்ஸுங்க, கம்ப்ளீட்லி வந்து பிளாக்காக தான் போயிருக்காங்க. பட் ஹப் ஹோல்ஸ்டரியோட குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குது. உங்களுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா லம்பா சப்போர்ட் நல்லா இருக்குது. உங்களுக்கு அண்டர் தை சப்போர்ட் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஓகேவா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டர்லாம் நல்லா ப்ராமினெண்ட்டாக சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதிலெல்லாம் குறையலே இல்லை. என்னன்னா சீட் ஹைட் அட்ஜஸ்டர் கொடுத்துருந்தா இன்னுமே சிறப்பாக இருந்திருக்கும் இந்த வேரியண்ட்டில். அது மட்டும் மிஸ் அவுட் ஆகுது. ஸோ ஃபைனலாக இந்த வாகனத்தோட ஒரு டீட்டெயில்டு வாக் அரவுண்ட் பார்த்துருக்கோங்க. என்னெல்லாம் விஷயம் இந்த வாகனத்தில் கிடைக்குது அப்படின்றத காமிச்சு கொடுத்துருக்கேன். அந்த பேஸ் மாடல் காட்டிலும் இதில் கிடைக்கக்கூடிய மேஜர் அப்கிரேட்ஸ்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபாலோ மீ ஹெட்லாம்ப்ஸ் கிடைக்குது, வீல் கேப்ஸ் கிடைக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் 7 இன்ச், அது கூட வந்து 2 ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு யூஎஸ்பி டைப் ஏ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக கிடைக்குது. அதற்கு இந்த அமௌண்ட் கொடுத்து வாங்கணுமாங்கிறது உங்களோட விருப்பம். ஸோ ஒரு 10லிருந்து ஒரு 12 லட்ச ரூபா உங்களுக்கு பட்ஜெட் இருக்குது, ஒரு டீசல் பார்க்குறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இது ஒரு சாய்ஸாக எடுத்துக்கலாம். ஏன்னா அடிப்படை தேவைக்கு ஏற்ப ஃபீச்சர்ஸ் இருக்குது, சேஃப்டி இருக்குது, நல்ல ஒரு ரைட் கம்ஃபோர்ட் இருக்குது, செட்டில்டான ஒரு ரைட் கம்ஃபோர்ட் இருக்குது, எல்லாமே கிடைக்கும். நீங்கள் ஒரு பெட்ரோல் வேரியன்ட் பார்க்குறீங்கன்னா மைலேஜ் வந்து யோசிக்க முடியாது. ஏன்னா இந்த செக்மெண்ட்டில் எல்லா பிராண்ட்ஸுமே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா டர்போ பெட்ரோல்ஸ் தான் வச்சிருக்காங்க. ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10லிருந்து 15 அதுதான் ரியல் டைமில் கிடைக்குது. ஹைவேஸ் போனீங்கன்னா மேபி பெட்டரான ஒரு மைலேஜ் எடுத்துகிட்டு வர முடியும். டீசல் அப்படின்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா கியா சோனட்டில் இருக்குது, ஹிண்டே வென்யூவில் இருக்குது, மஹேந்திரா 3XOவில் இருக்குது, டாடா நெக்ஸானில் இருக்குது. இதில் வந்து டாடா நெக்ஸானில் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏர் ப்ளூ கான்செப்ட் எல்லாமே எடுத்து வந்திருக்காங்க. ஸோ அப்படின்றப்ப அது சின்னதாக ஒரு ஃபஸ்ட் ஃப்ரீயாக கொடுக்கும். ஃபீச்சர்ஸ் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை தேவையை மட்டும் பூர்த்தி செஞ்சுருக்காங்க. 3 வருஷம் 1,00,000 கிலோமீட்டர் ஸ்டாண்டர்ட் வாரண்டியாக இருக்குது. உங்களுக்கு சர்வீஸ் காஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது பெட்ரோல் போனீங்கன்னா ஆல்ரெடி சொன்னது தாங்க, ஒரு 3000 to 5000 ரூபாய் 6000 ரூபாய் வரும். டீசல் போனீங்கன்னா ஒரு 2 ரூபா சேர்த்து வரும், ஒரு 8000 ரூபாய் வரைக்கும் போகலாம். இதுதான் சர்வீஸ் காஸ்ட்டுங்க. நீங்கள் இந்த பர்டிகுலர் மாடல் பார்க்குறீங்க, இல்லை வந்து டாடா நிறுவனத்தில் மற்ற வாகனங்கள்லாம் பார்க்குறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வீடியோவில் டாடா மோட்டார்ஸோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பெட்டரான ஒரு சர்வீஸ் குவாலிட்டி கிடைக்கும். இல்லை கார் வாங்குறதுல சந்தேகம் இருக்குது, வேறு ஏதாவது குழப்பங்கள் இருக்குது, உங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் வேணும்னா நம்ம ஜிஎஸ் ஆட்டோமோட்டிவ்ஸ் டீமோட கன்சல்டேஷன் நம்பர் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இன்னொரு டே சந்திக்கலாம். எப்பவுமே சொல்கிறதா, ரோட்டில் போய் வரப்ப உங்களை நம்பி எப்படி ஒரு குடும்பம் இருக்கோ அதே மாதிரி ரோட்டில் போய் வர சக மனிதர்களை நம்பி நேசிக்கிற ஒரு குடும்பம் இருக்குது. அதை சத்தச்சிரம் வேணாம். பத்திரமா போய் பத்திரமா வாங்க. டாடா, டேக் கேர், பாய்.